Dear students, today we are going to discuss about chapter 3 classification of business activities, unit 1st fundamentals of business. Before that, what is the meaning of commerce related to economic activity? Commerce refers to all those activities which are necessary for bringing goods from the place of production to the place of their consumption. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காமர்ஸ் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சேர்ந்தது தான் காமர்ஸ். எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து, அந்த ஆக்டிவிட்டீஸிலிருந்து கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் சேர்ந்தது தான் காமர்ஸ் அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு ஈவ்லின் தாமஸ், commercial operation deal with the buying and selling of goods, the exchange of commodities and the contribution of finished products. ஈவ்லின் தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் டெஃபினிஷன் தந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இந்த காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கமர்ஷியல் ஆப்ரேஷன், கமர்ஷியல் அப்படின்னா வணிகம் சம்மந்தமானது. அப்போ வணிகத்தோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். எப்படி? ஸோ பிஸ்னஸோட மெயின் மோட்டிவ் ப்ராஃபிட் மோட்டிவ் ரெகுலாரிட்டியாக இருக்குன்னு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. பொருளை கொடுத்து பணத்தை வாங்கிக்கணும், பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்சிங் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அதுதான் கமர்ஷியல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஹியர் அக்கார்டிங் டு ஈவ்லின் தாமஸ், commercial operation deal with the buying and selling of goods, the exchange of commodities and the contribution of finished products. Commerce includes not only trade but also services such as transport. Commerce includes not only trade, ட்ரேடில் மட்டும் இல்லை, நிறைய சர்வீஸ்லேயும் இருக்குது. அந்த சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். சர்வீசஸ் such as transport, warehousing, packaging, insurance, banking and sales promotion, which are incidental or auxiliaries to trade. Okay, so என்னென்னது இருக்குது? Such services as transport, warehousing, packaging, insurance, banking and sales promotion, which are incidental or auxiliaries to trade. Okay, right. So this is the definition of commerce according to Evelyn Damas. Okay, next, what is the meaning of trade? Okay, auxiliaries to trade la நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். Dear students, let us we are going to see about auxiliaries in trade one by one. First one is trade. What is the meaning of trade? So trade is an essential part of commerce. வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது காமர்ஸில். The term trade is used to denote buying and selling. trade அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பொருட்களை வாங்கி விற்கிறது, அதுவும் லாபத்துக்காக. ஓகே, அதுதான் buying and selling of goods with profit. That one is trade. It helps in making the goods produced available to ultimate consumer. It helps in making the goods produced available to ultimate consumers or users. Therefore, one who buys and sells is a trader. அப்போ இதை வந்து யார் பண்ணுறாங்களோ, பொருட்களை வாங்கி விற்கிற வேலை யார் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ட்ரேடர். A trader is a middleman between the producer and the consumer. ட்ரேடர் அப்படிங்கிறவர் ஒரு இடைநிலையர், மிடில் மேன். ஓகே, புரோக்கர் அப்படின்னால சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு இடையில செயல்படுறவர் தான், அந்த ஆக்டிவிட்டீஸில் செயல்படுறவர் தான் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். A trader is a middleman between the producer and the consumer. Trade may be classified into internal trade and external trade, wholesale trade or retail trade. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எப்படி? ட்ரேட் மே பி கிளாசிஃபைடு. ஒன்று இன்டர்னல் ட்ரேடு, அதாவது வித்தின் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேடு. எக்ஸ்பான்ஷன் த பவுண்ட்ரிஸ், ஓகே, அப்படின்னா எல்லையை தாண்டி நடக்கிற வியாபாரம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஓகே, த இன்டர்னல் trade further divided two categories. One is wholesale trade, another one is retail trade. wholesale trade அப்படிங்கிறது மொத்தமாக வாங்கி விற்கிறது, retail trade அப்படிங்கிறது கொஞ்சம் குவான்டிட்டியாக வாங்கி விற்கிறது. ஓகே, ரைட். Then next one is transportation. Okay, so auxiliaries of trade, second one is transportation. Transport is very very essential in the commerce activities. Why அப்படின்னு பார்த்தீங்கன்னா, goods move from production place to consumption place. எங்கே உற்பத்தி செய்யப்படுதோ அந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் முக்கியமானதாக இருக்குது. அதுவும் auxiliaries of tradeல வருது. பாருங்கள்,
Selling all the goods produced at or near the production place is not possible. Hence, goods are to be sent to different places where they are demanded. The medium which moves men and materials from one place to another place is called a transport. Okay. Then another type of activities actually is in trade, பேங்கிங். ஸோ இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது மெயினாக இருக்குன்னு அந்த இதில் தான் பேங்கிங் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ட்ரேடு. அப்போ ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சியல் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுற ஒரு ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சியல் ஆர்கனைசேஷன் தான் பேங்கிங். ரைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேங்கிங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, nowadays we cannot think of business without bank. ஓகே, இன்றைய சூழ்நிலையில் பேங்கிங் டிரான்சாக்ஷன் இல்லாமல் எந்த விதமான பிஸ்னஸும் நம்ம திங்க் பண்ணவே முடியாது. டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் டு ரன் இட் ஸ்மூத்லி வி ரெக்வயர் மணி. பேங்க்ஸ் சப்ளை மணி. Banks supply money. Business activities cannot be undertaken unless funds are available for acquiring assets, purchasing raw materials and meeting other expenses. ஓகே, ஸோ எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரி, சேல்ஸ் பண்ணுறதுக்கு சரி, எந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சரி, பணம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றுக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்குது. ஸோ நெசசரி ஃபண்ட்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் பேங்க். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தஸ் பேங்கிங் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது என்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருதோ அதை சால்வ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ட்ரேட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, ஸோ இஃப் அரைசிங் எனி லாஸ், தட் லாஸ் காம்பன்சேட்டட் பை திஸ் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் trade. Here, business involves various types of risks. Factory building, machinery, furniture, etc. must be protected against fire, theft and other risks. பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, மெஷினரி, ஃபர்னிச்சரு, தெஃப்ட்டு, ஃபயரு, ஓகே, இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்குது. மெட்டீரியல்ஸ் அண்ட் கூட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் ஆர் இன் transit. Material and goods held in stock or in transit are subject to the risk of loss or damage. So employees are also required to be protected against the risk of accident and occupational hazards. Okay, so insurance provided protection in all such cases. Accident ஆகிறது, லாஸ் ஆகிறது, எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும், பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், எந்த விதமான ரிஸ்க்காக இருந்தாலும் லாஸ் ஆகிறத எது காம்பன்சேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் ஆல் சச் கேசஸ். ஆன் பேமெண்ட் ஆஃப் எ நாமினல் premium, the amount of loss or damage or compensation for injury, if any, can be recovered from the insurance company. Okay, so this one is becoming under the head of auxiliaries in trade. Then another one is warehousing. So what is the meaning of warehousing? இது ஒரு ஹவுஸ் தான். எப்படி இன் தமிழ் பண்டக காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைட். ஸோ கூட்ஸை சேல்ஸ் ஆகிற வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், எந்த விதமான குவாலிட்டி குறையாமல், தரம் குறையாமல் வச்சுருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் பேர் தான் வேர் ஹவுசிங். ஓகே, ஸோ வேர் ஹவுசிங் இஸ் த ஒன் ஆஃப் த ஆக்சிலரிஸ் இன் ட்ரேட். ஹியர் யூஸ்வலி கூட்ஸ் ஆர் நாட் சோல்டு ஆர் கன்சூம்டு இம்மீடியட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஸோ உடனடியாக சேல்ஸ் ஆகாத, உடனடியாக யூஸ் பண்ணாத கூட்ஸே இருக்குது. ஓகே, they are held in stock to make them available as and when required. ஸோ எப்போ அது ஸ்டாக்காக இருக்குது, எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் கூட்ஸ் டு ப்ரிவெண்ட் லாஸ் ஆர் டேமேஜ். ஸோ வேர் ஹவுசிங் helps business firms to overcome the problem of storage and facilitates the availability of goods when needed. ஸோ வேர் ஹவுசிங் எது ஹெல்ப் பண்ணுது, கூட்ஸ் பத்திரமாக பார்த்துக்கிறது, பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு, எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு இந்த வேர் ஹவுசிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் ஆர் தேர் பை மெயின்டைன்டு அட் எ ரீசனபிள் லெவல் த்ரூ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஸோ ப்ரைஸஸ் கூட ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு இந்த வேர் ஹவுசிங் ஃபங்க்ஷன் தேவைப்படுது. எப்போல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் இந்த வேர் ஹவுஸ்லேருந்து கூட்ஸு சப்ளை பண்ணுது. ஓகே, எடுத்துக்கலாம். ரைட், திஸ் ஒன் இஸ் ஆல்சோ becoming under the head of auxiliaries in trade.
Okay, once again I remind the exercise in trade. First point is trade, then second one is transportation, then third one is banking, then fourth one is insurance, then fifth one is warehousing. Okay, then another important topic is comparison between industry, commerce and trade. Okay, very very important question. What is the meaning of industry, commerce and trade? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேட் பாருங்கள். ட்ரேட் அப்படிங்கிறது சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, ப்ராஃபிட்காக. ஓகே, காமர்ஸ் அப்படிங்கிறது, காமர்ஸு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக உற்பத்தி செய்யப்படுதுன்றது ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் டு சேல்ஸ், அது எல்லா ஆக்டிவிட்டீஸ் டுகெதராக சொல்கிறது தான் காமர்ஸ் அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு கூட்ஸை தயாரிக்கிற ஒரு பிளேஸ் தான் இண்டஸ்ட்ரி. அப்போ மீனிங் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஹியர் மீனிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட்ராக்டிவ், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ கூட்ஸை வந்து எடுக்கிறது, தயாரிக்கிறது. ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ரா மெட்டீரியலை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றுறது. ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் useful product. This one is industry. Then activities involving distribution of goods and services. All activities involving distribution of goods and services, that one is commerce. Then another one is purchase and sale of goods and services, that one is trade. Okay, then scope, இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்னா, in industry consists of all activities involving conversion of materials and semi-finished products into finished goods. ஸோ எல்லா டைப் ஆஃப் கூட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றுறது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா காட்டனை வந்து நம்ம கிளாத்தை மாற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பேர் கன்வர்ஷன் மெட்டீரியல் அண்ட் செமி ப்ராடக்ட்ஸ் வித் த ஃபினிஷ்டு கூட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாற்றுறது அது இண்டஸ்ட்ரியில். இங்கே பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரைசஸ் ட்ரேட், ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். ஓகே, காமர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தென் காம்ப்ரைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ஸ்கோப். தென் ஜென்ரலி கேபிட்டல் எப்படி தேவைப்படுது, ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் செயல்படுது அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் நீடட். ஜென்ரலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரெக்வயர்ட் இன் இண்டஸ்ட்ரி. காமர்ஸ் நீட் ஃபார் கேபிட்டல் இஸ் கம்பேரிட்டிவ் லெஸ். ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ட்ரேட் அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தாலே போதும். ஸோ ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் டு மெயின்டைன் ஸ்டாக் அண்ட் டு பி கிராண்ட் கிரெடிட். ஓகே, ரைட். தென் ரிஸ்க் எப்படி இருக்குது, ஸோ பெரிய லெவலில் செயல் பண்ணால் ரிஸ்க் வந்து பெரிய லெவலில் தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி, ஸோ ரிஸ்க் இஸ் யூஸ்வலி ஹை. ஆனால் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. தென் ஹியர் ட்ரேட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் டு இன்வால்வ்டு. இங்கே ரிஸ்க்கு லெஸ் தான். காமர்ஸு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. சைடு அப்படிங்கிறதுல எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ட் சப்ளை சைடு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சப்ளை சைடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் டிமாண்ட் சைடு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிமாண்டை பொறுத்து. இட் ரெப்ரசன்ட் போத் சப்ளை அண்ட் டிமாண்ட். அதை வாங்கி விற்கிறது தானே ட்ரேட் அப்படிங்கிறது. அப்போது ரிலேட்டிவ்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். தென் சிக்ஸ்த்து பாயிண்ட் பாருங்கள், யூட்டிலிட்டி கிரியேஷன். எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் த ஃபார்ம் ஆர் சேஃப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது ஃபார்ம் யூட்டிலிட்டி க்ரியேட் பண்ணுது. காமர்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால இங்கே பிளேஸ் யூட்டிலிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் கூட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சூமர்ஸ். தென் ட்ரேட் அப்படிங்கிறது இட் கிரியேட்ஸ் பொசிஷன் யூட்டிலிட்டி த்ரூ எக்ஸ்சேஞ்ச். ஓகே, so this is the differences between industry, commerce and trade. Okay, dear students, once again I remind the side heading here. First point is meaning, second one is scope, third one is capital, fourth one is risk, fifth one is side, sixth one is utility creation. Okay, thank you students.